என் பேர் சோபனா சந்திரசேகர். நான் அஷ்மிதாவோட அம்மா. அப்போது அதுக்கு முன்னாடி சரியாக அந்த அளவுக்கு படிக்கலை. ஆனால் சம்யுக்தா டியூஷன் சென்டரில் சேர்த்தோடனே என் பொண்ணு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு. 4 வருஷம் 10th நல்ல ஃபஸ்ட்டு எனக்கு எப்படி அவங்கள தெரியும்னா, நான் அந்த ஸ்ட்ரீட்டில் இருந்ததால் அங்கே இருக்கிற அவங்க அம்மா சொன்னாங்க, என் பொண்ணு டியூஷன் எடுக்கிறேன், நல்லா சொல்லிக் கொடுப்பா அப்படின்னு. சரி, ஒரு இதுவாக தான் கொண்டு போய் சேர்த்தேன். ஆனால் அங்கே போய் சேர்ந்ததுக்கப்புறம் நிறைய மார்க் எடுக்க ஆரம்பித்தா. அப்புறம் அவங்க வந்து கொஸ்டின் பேங்க் மாதிரி ரெடி பண்ணி அப்பப்போ டெஸ்ட் வைப்பாங்க. கொஸ்டின்ஸ் அவங்களே நிறைய கொஸ்டின் சம்யுக்தா டியூஷன் சென்டர் போட்டு எந்த ஸ்டாண்டர்டோ அந்த ஸ்டாண்டர்டுக்கு கொஸ்டின் பேப்பர்லாம் ரெடி பண்ணி அப்பப்போ டெஸ்ட் வைப்பாங்க. அதில் நல்லா ஸ்கோர் பண்ண ஆரம்பித்தா. 10th நல்ல மார்க் எடுத்தா, +2 நல்ல மார்க் எடுத்தா. இப்போ ஆர்ட்ஸ் குரூப் எடுத்து குருநானக் காலேஜில் படிச்சுட்ருக்கா. அதனால் அங்கே இருக்கிற மாடர்ன் ஸ்கூல், கேவி ஸ்கூல், அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லா சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கும் எந்த டியூஷன் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் வந்து சம்யுக்தா டியூஷன் சென்டர் தான் ரெஃபர் பண்ணுவேன். அங்கே இருக்கிற சாரும் சரி, அவங்க பூர்ணிமா மேடமும் சரி, நல்ல நம்ம குழந்தைங்க மாதிரி கேர் எடுத்து நல்லா சொல்லி கவனிச்சுப்பாங்க. அவங்க பொண்ணு மாதிரி பார்த்துப்பாங்க. எதுவாக இருந்தாலும் நமக்கு கால் பண்ணுவாங்க, எத்தனை மணிக்கு டியூஷன் வரணும், எப்போ கொண்டு வந்து விடணும், எல்லாமே சொல்லிவிடுவாங்க. அவங்க சொல்கிற மாதிரி நம்ம கைட் பண்ணோன்னா நம்ம பசங்களை நல்லா கொண்டு வந்துடுவாங்க. அங்கே இருக்கிற எல்லா சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கும் எந்த டியூஷன் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் வந்து சம்யுக்தா டியூஷன் சென்டர் தான் ரெஃபர் பண்ணுவேன். அங்கே இருக்கிற சாரும் சரி, அவங்க பூர்ணிமா மேடமும் சரி, நல்ல நம்ம குழந்தைங்க மாதிரி கேர் எடுத்து நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க. பெஸ்ட்டு டியூஷன் சென்டர் என்னென்னா சம்யுக்தா டியூஷன் சென்டர் தான். ஓகே, பாய்.